இந்த ரெசிபி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்க பசங்க ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கட்டியது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியானதுக்கப்புறம் என் பசங்களுக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா இதை அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இதை அப்படியே பட்டர் தடவுனா ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணுன்னா இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ஐஸ்கிரீமும் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் மட்டும் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளு குளுன்னு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு பைட்டையும் ஈட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.